மீட்டிங் இருக்குன்னு ஒயாமல் கூட்டு வந்து உட்கார வச்சிருதாக. ஆனால் கூட்டத்தை நடத்துறதுக்கு தலைவியக்கா வர மாட்டேக்காக. அவங்க என்னைக்குன்னு ஒரு நாளைக்கு உருப்படியாக சொன்னால் நம்ம வந்து உட்காரலாம்ல. நம்மளும் ஒன்றாட வந்து உட்காந்துட்டு போக வேண்டியிருக்கு. எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாகட்டி, இன்னைக்கு 11 மணிக்கு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பாக வந்துடுவேன், எல்லாரும் வாங்கன்னு சொன்னாங்க. மீட்டிங் வைக்கிறவங்க ஒரு 9 மணி 10 மணிக்கு வச்சா என்னையாம்மா, காலையில் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம்ல. இப்படி 11 மணிக்கு 2 கட்டா நேரத்தில் வைக்காக. சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும்னு வீட்டில் ஒரு வேலை இருக்காதா? இழிச்சக்கா அலமேல உங்கள்கிட்ட ஏதோ பேசிட்டாலாம்ல. அவ கிடக்க கிறுக்கி, அவளை பற்றி பேசாதே. அது எப்படி அவங்கள எப்படி சும்மா விட முடியும்? அதான் வேலையை விட்டு விரட்டி விட்டாச்சுல்ல, இன்னும் அவளை பற்றி பேசி என்ன செய்ய? வேலையை விட்டு தலைவர் தூக்கிட்டாருன்னு கோவத்தில் இருக்க போறாக்கா, எதுவும் செஞ்சிருவா, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு. அவளுக்கு கோவம் என் மேலே மட்டும் கிடையாது டி, இந்த லட்சுமி எனக்கோ கூட்டத்து மேலேயே அவளுக்கு கோவம் தான். எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம், சண்டை போடாமல் வைக்காமல் இருக்கோம்ல, அது அவளுக்கு பற்றிக்கிட்டு வருது. இது காணாதுன்னு மாமியார் மருமக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காளுகளே, ஏன் இப்படி இருக்காளுகன்னு ஏன் தான் அவளுக்கு வயிறு எரியுதுன்னு தெரியல. அது என்னக்கா அப்படி ஒரு புத்தி? பொம்பளையாவா, ஏன் அவளை கோவம் வருது? அவளுக்கு யாரும் ஒற்றுமையாக இருந்தாலே பிடிக்காது. அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. ஏன் அவளை பற்றி பேசியிருக்கா, அதனால ராணியக்காவுக்கு கோவம் வந்துட்டு, அதனால தான் வீட்டை விட்டு தலைவர் விரட்டிட்டாரு. தலைவர் என்னாச்சு இப்பந்தான் சரியான முடிவு எடுத்திருக்காரு. ஐயோ கடவுளே, இவங்க சீக்கிரம் வந்து கூட்டத்தை முடிச்சு விட்டாங்கன்னா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். வீட்டில் வேற அரிசியை ஊற போட்டு வந்திருக்கேன், இன்னும் போய் சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும். என்ன குழம்பு வைக்கணும்னு வேற தெரியல, எரிச்சலா இருக்குப்பா. ஏன்டா இப்படி நேரம் ஆக்குதாங்களோ? சொன்ன நேரத்துக்கு வர வேண்டாமாம்மா, இப்படியாம்மா பண்ணுவாங்க? எனக்கெல்லாம் இன்னைக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுப்பா. மகளிர் குழு கூட்டத்துக்கு போகிறேன்னு ராமுட்ட சொன்னேன். அவர் சரி நட்டம்மா, நீ போயிட்டு வா, உனக்காண்டி இன்னும் சாப்பாடு ஆர்டர் போட்டு அனுப்பி விடுதேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே எங்கள் 2 பேருக்கு சண்டை தான், இருந்தாலும் சாப்பாடு வாங்கி தந்தா வாங்கி தின்னுக்கிடுவேன். உங்களுக்கு என்னம்மா, நீங்களாம் காதலிச்சு கல்யாணம் முடிச்சவங்க, உங்க வீட்டுக்காரரை கைக்குள்ள போட்டு வச்சிருப்பீங்க. நீங்க எள்ளுன்னு அவர் என்னையா நிப்பாரு, உங்களுக்கு என்ன வேணாலும் உளுந்து கவனிப்பாங்க, உங்களை கைக்குள்ள வச்சு தாங்குவாங்க. கடையில சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படியாம்மா, வீட்டில் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சா கல்யாணமே இப்படித்தான் இருக்கும். ஒரு சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் நம்ம தான் செய்யணும். உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் செய்யணும், என்ன ஆனாலும் சரி நம்ம தான் சோறு பொங்கி போடணும். என்னக்கா இப்படிலாம் பேசுதீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அவ சொல்றது உண்மைதானே டி, காதலிச்சு கல்யாணம் முடிச்சிங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் நல்லா பேசிக்கிடுதீங்க, புரிஞ்சு பழகிக்கிடுதீங்க. அதனால உனக்கு உதவி செய்யறதுக்கு உங்க வீட்டுக்காரர் ஓடி வருவாரு. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது டி. வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வந்தோன்னா அவங்க பாட்டுக்கு பெசாட்டுக்கு போய் படுத்துக்கிடுவாங்க, ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை காதலிச்சு கல்யாணம் முடிக்கலையே, அதனால அந்த அளவுக்கு பாசெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏக்கா, லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் புதுசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாதுக்கா. நான் சொல்லுதேன் கேளுங்க. நம்மளா ஒரு குடும்பத்தை பிடிச்சி போய் அந்த வீட்டில் போய் பாத்திரம் கழுவுறது லவ் மேரேஜ். அதே நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் சேர்ந்து கூடி பேசி ஒரு மண்டபத்தை பிடிச்சி கல்யாணத்தை முடிச்சு வச்சு வரதட்சணைலாம் கொடுத்து அந்த வீட்டில் கொண்டு பாத்திரத்தை கழுவ போடுறது அரேஞ்ச் மேரேஜுக்கா. அவ்வளோதான் வித்தியாசம். ஆக மொத்த கல்யாணமே பாத்திரம் கழுவத்தானா? ஆமாம், காலையில் எந்திரிச்சு சமைச்ச பாத்திரத்தை கழுவ வேண்டியிருக்கு, காப்பி போட்ட பாத்திரத்தை கழுவ வேண்டியிருக்கு, மத்தியானம் புதுசாக சமைக்க வேண்டியிருக்கு, அந்த பாத்திரத்தை கழுவணும், அதுக்கப்புறம் சாப்பிட்ட தட்டுக்கிட்டெல்லாம் கழுவி போடணும், சாயந்தரம் காப்பி குடித்ததெல்லாம் கழுவி போடணும், ராத்திரி சாப்பிட்டதை கழுவி போடணும். இந்த பொழப்பு தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 6 தடவை 7 தடவை பாத்திரம் கழுவ வேண்டியிருக்குக்கா. நான்லாம் இது வரைக்கும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பாத்திரத்தை கழுவியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாட்டி, நீ சொல்றது உண்மைதான். அப்படி பார்த்தா நான்லாம் நிறைய பாத்திரம் கழுவிருப்பேனே, கோடிக்கணக்கில் போயிருக்கும் போலயே. எங்கள் வீட்டு பூச்சாண்டி என்னைய லவ் பண்ணும்போது, நெட்டம்மா நீ என்னைய கல்யாணம் கட்டுனா போதும், எங்கள் வீட்டுக்கு வந்தா போதும், நீ வந்தா மட்டும் போதும், நீ வந்தா மட்டும் போதும்னு சிவாஜி படத்தில் ரஜினி சார் பேசுகிற மாதிரி டைலாக்லாம் பேசினாரு. எப்படியாவது என்னைய கல்யாணம் முடிச்சிரு, வீட்டு வேலையெல்லாம் நானே பார்த்து தந்துருதேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், மகாராணி மாதிரி இருன்னு சொன்னார். சரின்னு அந்த பேச்செல்லாம் நம்பித்தானக்கா தாலி கட்டிக்கிட்டு வந்தேன். இப்போ அவர் பாட்டுக்கு என்ன செய்தாரு தெரியுமா? நேராக வந்தோன்னே ஃபோன் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போய் படுத்துருதாரு. கேட்டால் தலைவலிக்கு நெட்டம்மா, ஆஃபீஸில் வேலை ஓவர் நெட்டம்மா, அது நெட்டம்மா இது நெட்டம்மாங்காரு. சொல்லிட்டு போய் படுத்துக்கிடுதாரு. சிங்கில் பாத்திரம் பூரா நிறைஞ்சு கிடக்கு. யார் கழுவுவா? கழுவாமல் போட்டால் நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருதுல்ல. சரி போனால் போகுதுன்னு நம்ம தானே கழுவ வேண்டியிருக்கு. அப்படியாட்டி நடக்கு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, உங்க வீட்டுக்காரங்கெல்லாம் பாத்திரம் கழுவி தருவாங்க, சோறு பொங்கி தருவாங்க, துணியெல்லாம் துவைப்பாங்க, காய போடுவாங்க, எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிருவாங்க. அதனாலதான் நீங்க ஜாலியா சுத்திக்கிட்டு அலைவீங்கன்னு நினைச்சேன். ஆமாம், கிழிச்சோம். வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே வேலை, எரிச்சலாக இருக்குது.
காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து ஒரே வேலையாத்தான் இருக்குது. எப்படா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளியே ஓடி வருவோன்னு இருக்குது. எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பா, வீட்டில் ஒரு வேலையும் கிடையாது. உனக்கு என்னம்மா, நீ பணக்காரி, கொடுத்து வச்ச மகாராணி, நீ வேலையே செய்ய வேண்டாம். உனக்கு வேலை செய்ய 100 பேர் ஓடி வருவாங்க. அவ பணக்காரியா இருக்காங்கிறதுக்காக வீட்டில் என்ன வேலைக்கு ஆளா போட்டிருக்காங்க? அவங்க மாமியார் ஒரு ஆளையும் விடலையே, எல்லா வேலையும் அவங்க தானே பார்க்காங்க. நீ கொடுத்து வச்ச மகராசிம்மா. உன் மாமியார் உன்னைய வேலை செய்ய விடாம அப்படியே தங்க தட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குதாங்க. இதுக்கு தான் பணக்காரியா பிறந்திருக்கணும். வேலையே செய்யாம நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராதா ஆண்டி, எனக்கு வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் அத்தை உடம்படைக்காக அன்னைக்கு பிரியாணி செஞ்சேன் பார்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக வந்துச்சு. என்ன கொஞ்சம் உப்பு தான் ஓவராக போயிட்டு ஒரே ஒரு பாக்கெட் உப்பு தான் உள்ளே உடச்சி போட்டேன். அதுக்கு போய் என்னை ஏசுதாக. நாய்க்கு போட்ட நாய் செத்துட்டு. சரி போனால் போது, அந்த கதை முடிஞ்சிட்டுன்னு பார்த்தோம். அன்னைக்கு பிறகு பச்சி சுட போகிறேன்னு எங்கள் அத்தை போனாங்க. பச்சி நான் சுடுதேன் தேன்னு சொன்னேன். அவங்க வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாங்க. நான் தான் கேட்காம போய் பஜ்ஜி சுடுதேன்னு கோலமாவு போட்டு பஜ்ஜி சுட்டு கொடுத்துட்டேன். அது வேற தின்னுட்டாங்களா, வாயில் தான் வைக்க போனாங்க, திங்கலை. அது வேற அவங்களுக்கு பிடிக்கல. உயிர் மேலே கொஞ்சம் ஆசை இருக்குமா இல்லையா, அதனால தான் என்னைய சமையல் கட்டு பக்கமே விட மாட்டேக்காங்க. அடி பாவி, கோலமாவு வச்சு பச்சி சுட்டியாக்கும். அப்படியே டீ நல்லா வந்துச்சாக்கும். அட்டகாசமாக வந்துச்சே. ஐயோ, உங்க மாமியார் சாப்பிட்டாங்களா? அவங்க தான் நசுக்கி பார்த்த உடனே கல்லு கணக்காக இருக்குது. இது எதை வச்சு சுட்டேன்னு கேட்டாங்க. கோலமாக வச்சின்னு சொன்னேன். உடனே கோவத்தில் தூக்கி வீசிட்டாங்க. அதான் உங்கள் மாமியார் உன்னைய சாப்பாடே செய்ய விட மாட்டேக்காகன்னு நினைக்கேன். கொஞ்சம் உயிர் மேலே ஆசை இருக்குமா இல்லையா? சரி, நீ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு செய்ய கற்றுக்கிட வேண்டியதானே. அதான் சொல்லியிருக்காங்க, நாளையிலேருந்து எனக்கு வகுப்பு எடுக்க ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஐயோ, வகுப்புன்னு தானே ஞாபகம் வருது. ஒரு நாள் நம்ம 3 பேரையும் கூட்டு வச்சு அடி அடின்னு அடிச்சாங்களே, வகுப்பெடுக்கேன்னு முட்டி போட வச்சு. ஐயையோ, பயங்கரமெல்லாம் இருக்கும். அத்தை பாட்டி மட்டும் அன்னைக்கு மத்தியானம் சோறு பொங்கி கோழி குழம்பு வச்சு நம்மளுக்கு கொண்டுட்டு வரலன்னா நமக்கு அதை முடிஞ்சிருக்கும். வர போய் நம்மளை காப்பாற்றி விட்டாங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாளைக்கு மறுபடியும் முட்டி போட வச்சு அடிப்பாங்களோன்னு பயமாக இருக்குது. அந்த ஸ்கேல் வேற பீரோ மேலேயே வச்சுருக்காங்க. வந்து என்னை காப்பாற்றுங்களேன். அடியே, உனக்கு அப்போ கல்யாணம் முடியலல்ல, அதனால போட்டு அடிச்சிருப்பா. அப்போ அவளுக்கு உன்னைய பிடிக்காது பத்தியா, அதனால தான் அடிச்சா. இப்போ கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ அவள் மருமகள் ஆயிட்ட, இன்னமும் உன்னை எப்படி அடிப்பா? அடித்தவங்க அப்பா அம்மா வந்து கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அதனால அடிக்க மாட்டா, பயப்படாத. அதெல்லாம் இல்லை ஆண்டி, எங்கள் அம்மாவே வந்தால் கூட பார்க்க மாட்டாங்க, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. அப்போ சிம்ரனுக்கு நாளைக்கு பாயாசம் ரெடி ஆயிட்டு. பயம் காட்டாத டீ, எனக்கு ஏற்கனவே கிடுக்கிடுன்னு உடம்பெல்லாம் நடுங்குது. நாளைக்கு தானே வகுப்பு எடுக்க போகிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் விடு. எதை பார்க்க போறீங்க? தோலை இல்லாமல் நான் தொங்கிக்கிட்டு இருக்கிறதையா? ஏட்டி கவலைப்படாம இரு. சைக்கோ செல்ல தயக்க முன்னால மாதிரி கிடையாது. இப்ப பழைய மாதிரி அடிக்கலாம் மாட்டாங்க. புயலுக்கு முன்னாலையும் பின்னாலையும் அமைதின்னு கேள்விப்பட்டது இல்லையா? அமைதியா இருக்கிறது ஆபத்து. எப்ப வேணாலும் மறுபடியும் சைக்கோவா மாறுவாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கம்மா. இந்த ராணி எங்க இன்னும் ஆளை காணும்? கூட்டம்னு எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சுட்டு இவ வரமாட்டா. சீக்கிரம் வேலையை முடிச்சு விட்டான்னா வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். டீ குடிக்கணும் போல இருக்கு. இவளுக்கு இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு சலன்னு பேசிக்கிட்டே கிடக்காளுகளே. யோ பொக்கவாய் தாத்தா, பொம்பளைங்க கூட்டத்தில் உங்களுக்கு என்ன வேலை? இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீரு. நானும் மகளிர் குழுவுல இருக்கமுல்ல, வர்றதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. மகளிர் மட்டும்தானே மகளிர் குழுவில் இருக்க முடியும். உங்களை எப்படி சேர்த்தாங்க? நீங்கள் என்ன மகளிரா? என் பொண்டாட்டி பேர்ல ஒரு சீட் எடுத்திருக்க முட்டி, அவளுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்போ அவங்க முன்னால் உட்காந்துருக்காங்க, அவங்க யாருக்காக வந்திருக்காங்க? அவளுக்காண்டி தான் அவ வந்திருக்கா. ஏன் லூசு தாத்தா, அவளுக்காண்டி அவ வந்திருக்காங்கீரு, அவளுக்காண்டி நான் வந்திருக்கேங்கீரு, என்ன கதை? சீட்டு யார் எடுத்தா என்ன, குடும்பத்தோட தானே கிட்ட போறோம், அதனால குடும்பமா வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ஏட்டி ஒத்த ரோசா, என்ன என் ஃப்ரெண்டை போட்டு கிண்டல் அடிச்சுட்டு கிடைக்கீங்க? உன் வேலையை பாரு, அவன் பாட்டு உட்காந்துருக்கட்டும். ஃப்ரெண்டை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, மூக்குக்கு மேலே கோவம் மட்டும் வந்துடும். எல்லாரும் வந்தாச்சா? ராணி அக்கா, இதெல்லாம் நியாயமா? ஏன் இவ்வளோ லேட்டாக வாரீங்க? நாங்களாம் வேலையை போட்டுட்டு இங்கே வந்து எவ்வளோ நேரம் காத்து கிடக்கும்? நான் வீட்டில் அரிசியை ஊற போட்டு வந்திருக்கேம்மா. அது பாட்டுக்கு ஊறிட்டு கிடக்கு. வீட்டில் போய் சோத்த பொங்கணும். சீக்கிரம் கூட்டத்தை முடிச்சு விடுங்க. ஒரு தேதியை ஒழுங்கா சொல்லுங்கக்கா, மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு இப்படித்தான் வந்து எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆயிட்டு உங்களை ஆளையே காணுமேன்னு பார்த்தா ஆரஞ்சு மண்டையும் வாரான். இன்னைக்கு கூட்டம் கிடையாது, ராணி அக்காவுக்கு தலைவலிக்காங்க, அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கு. இப்படி மாற்றி மாற்றி சொல்லாதீங்கக்கா. ஒழுங்கா ஏதாட்டு ஒரு தேதியை சொல்லுங்க, அந்த நாளில் கூட்டத்தை வச்சு முடிங்க. சரி, இந்த ஒரு தடவையும் விட்டுருங்க. அடுத்த தடவையிலேருந்து கரெக்டாக தேதியை சொல்லி விடுதேன்.
மைனி இன்னைக்கு கூட்டம் எதுக்கு? ஒரு லோனு ஒன்று வந்திருக்கு 5 லட்சத்துக்கு. சாரு சொல்ல சொன்னாரு, யார் யாருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா துட்டை பிரித்து கொடுத்துடலாம். அதுக்கு தான் கேட்கறதுக்கு இந்த கூட்டம். லோனா அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வேணும். ஏக்கா எனக்கும் வேணும்க்கா, தேவைப்படுது. எத்தே நம்மளுக்கு லோன் வேணுமாத்தே? ஆமாம் மருமோளே, தேவைப்படுது, கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுவோம். ஆ சரித்தே, அப்போ நம்ம 2 பேருக்கு வேணும்னு சொல்லிடுதேன். ராணிக்கு எங்கள் வீட்டில் 2 லோனு. எனக்கு லோனெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் மகளிர் குழுவிலலாம் இல்லை, நான் சும்மா தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் எதுவும் கொடுத்துறாதீங்க. ஏம்மா இப்போ யார் உன்ட்ட லோன் வேணுமான்னு கேட்டா? உன்னை யார் இப்போ கூட்டத்தில் சேர்த்தா? நீ உப்புக்கு சப்பானியாக உட்காந்துக்கிட்டே இரு. எனக்கு லோன் வேண்டாம்மா. ஏற்கனவே எடுத்த பழைய கடனே இன்னும் கெட்டாம கிடக்கு. அதை கெட்டி முடிச்சிட்டு பிறவாட்டி வாங்கிக்கிடுதேன். எங்களுக்கு லோன் எல்லாம் வேண்டாம். ஏற்கனவே எடுத்த லோனே கொஞ்சம் கெட்ட வேண்டியிருக்கு, அதே போதும். மைனி எனக்கும் கொஞ்சம் வேணும், தேவைப்படுது. நெட்டச்சி உனக்கு எப்படி லோன் வேணுமா வேண்டாமா? ஆமாம், எனக்கு லோன் இல்லாமையா இதை வச்சு எவ்வளோ கற்பனை கோட்டையெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. எனக்கு கண்டிப்பாக லோன் வேணும். ஏக்கா அப்படின்னா நாங்கள் 6 பேர் லோன் வேணும்னு சொல்லியிருக்கோம். துட்டை பிரித்து கொடுத்துருங்கக்கா. 6 பேரா? அப்போ நான் எந்த கணக்கில் வருவேன்? என்னையும் சேர்த்து 7 பேர். உங்களுக்கு என்னம்மா துட்டுக்கு பஞ்சம்? நீங்கள் எதுக்கு லோன் எடுக்கீங்க? அதானே, உங்களுக்கு லோன் எடுக்கணும்னு என்ன அவசியம்? லோன் எடுத்துட்டு அதை வச்சே நான் அடைச்சிருவேன். அதுலேயும் பாதி கட்டினா போதும்ல, மானியம் வருதுல்ல, அப்போ எனக்கு லாபம் தானே. சை, எப்படி துட்டுன்னு பேயா அலையுது. பணக்காரங்கன்னா இப்படித்தாங்க்கா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு 1 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. எச்சி கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. துட்டுன்னா பேயா பறந்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம தலைவர் இவங்கள மாதிரி கிடையாதுல்ல. அவர் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்காருல்ல. ஒரு வீட்டில் 2 பேரும் அள்ளி அள்ளி கொடுத்தா வீடு விளங்கிரும். அதனால தான் அவர் கொடுக்காரு, இவங்க பிடுங்குதாங்க. அப்போனா செல்விக்கும் பட்டம்மா பாட்டிக்கும் லோனு வேண்டாம், மற்ற எல்லாருக்கும் வேணும், அப்படித்தானே? ஆமாக்கா. அப்போனா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும்? என்னையும் சேர்த்து மொத்தம் 7 பேர். நான் 1, இளிச்சமைனி 1, லட்சுமி, மாலா மாமியார், அப்புறம் ராதா, நெட்டச்சி, மொத்தம் 7 பேர். சேலக்கார பாட்டியும் குழுவில் இருக்காங்கல்ல, அவங்க லோன் வேணும்னு கேட்பாங்களே. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அவங்கள இப்போ சேர்க்க முடியாது. அவங்க ஏற்கனவே எடுத்த லோனை இன்னும் கெட்டாமல் கிடக்கு. பிறகு இன்னும் புதுசாக வேற கொடுக்க முடியாது. துணி எடுக்கேன்னு அவங்க லோனு வாங்கி போட்டுட்டு கிடக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த வாட்டி கிடையாது. அப்போ மொத்தம் 7 பேர். 7 பேருக்கு 5 லட்சத்தை பிரிக்கணும், எவ்வளோ வரும்? 7 பேருக்கு 5 லட்சத்தை பிரித்தோம்னா 71,428 ரூபா 50 பைசா வருது. அவ்வளோதான் வருதாக்கும். நான் 1 லட்சம் வரும்னு பார்த்தேன். 1 லட்சம் வந்துச்சுன்னா ஒரு 50,000 நகைக்கு கட்ட வேண்டியிருக்கு, ஒரு 15,000 ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. மிச்ச துட்டுக்கு ஏதாட்டும் ஒரு சின்ன மோதிரங்கதிர ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கு வழி இல்லையோ? 71,000 கொண்டு பேங்கில் போட்டு வச்சிடணும். அதுலேருந்து ஒத்த பைசா கூட எடுக்கவே கூடாது. 1,50,000 லட்சம் ரூபா பேங்கில் வச்சிருந்தேன். கடைசியில் இந்த பேதியில் போவோம், டாக்டர் பில்லு போடுதேன்னு 1,50,000 லட்சத்தையும் பிடுங்கிட்டு விட்டுட்டான். அதனால காணாமல் போயிட்டு இப்போ இருக்கிற காசையாவது சேர்த்து வைக்கணும். ஏக்கா 71,000 என்ன கணக்குக்கா? ஒரு 80,000 போட்டு கொடுங்க, இல்லைன்னா ஒரு 75,000 போட்டு கொடுங்களேன். ஏம்மா இருக்கிற துட்டத்தாம்மா பிரித்து கொடுக்க முடியும். என் கை காசெல்லாம் போட்டு உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது. என்ன இருக்கோ அதை பிரித்து தாரேன், வாங்கிக்கோங்க. ஒரு ரவுண்டு பண்ணி கொடுக்கலாம்லக்கா? அப்போனா ஒரு 70,000 போட்டு தந்துடட்டா? மிச்சம் 1,200 ரூபா இருக்குல்ல, அதை நான் வச்சுக்கிடுதேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஒன்றும் வச்சுக்கிட வேண்டாம். 71,428 ரூபா 50 பைசாவே எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஆ சரி. அப்போனா துட்டு வீட்டில் இருக்குது. நாளைக்கு எல்லோரும் வந்து வாங்கிக்கோங்க. யார் யாருக்கு துட்டு தேவைப்படுதோ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. சரிக்கா, நாங்கள் நாளைக்கு வீட்டில் வந்து வாங்கிக்கிடுதோம். சரிம்மா, நானும் போயிட்டு வரேன். கூட்டம் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்பலாம். ஏன் அவசரமாக ஓடுதீங்க? வீட்டில் எதுவும் வேலை இருக்கோ? ஆமாட்டி, வீட்டில் போய் சோறு பொங்கணும். மீனை வேற கழுவி போட்டு வந்திருக்கேன், அதை வேற குழம்பு வைக்கணும். அதான் வீட்டில் சமையல் வேலை செய்ய அலமேலக்கா இருக்காங்கல்ல, பிறகு எதுக்கு நீங்கள் ஓடுதீங்க? தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நக்கலா கேட்கலைவா? ஆலமேலு வீட்டில் இல்லைம்மா, அவள் வீட்டை விட்டு போயிட்டா. அவள் ஒரு துரோகி. அவளை பற்றி யாரும் இன்னுமே பேசாதீங்க. வந்து நாளைக்கு துட்டை வாங்கிட்டு போங்க. எனக்கு வேலை கிடக்கு, நான் போகிறேன். அலமேல பற்றி பேசின உடனே டென்ஷன் ஆயிட்டாங்களே. இல்லட்டி, அதுக்காண்டி அவங்க டென்ஷன் ஆகிட்டு போல. வேற என்ன விஷயம் இருக்கும்? அலமேலு எதுக்கு வீட்டை விட்டு போனா என்ன ஏதுன்னு நம்ம விசாரிச்சோம்னா அவங்க உண்மையெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும்ல. பிறகு நந்தினியை பற்றி தப்பாக பேசுனது ஊருக்குள்ளே தெரிஞ்சு போயிரும்ல. அதை சொல்லக்கூடாதுன்றது அவங்க வேகமாக எழுந்திரிச்சு ஓடுதாங்க. நந்தினி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க பார்த்தியா? ஏம்மா, என் பிள்ளை கொடுத்து வச்சவம்மா, அவளுக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு.
ஐயோ இதெல்லாம் விடுங்க. நாளைக்கு எங்க ஆண்டி என்னைய தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்களே. யாராவது வந்து என்னைய காப்பாத்துங்க. சந்தனம் சவ்வாது பன்னீர் நீ எடுத்து சேர்த்துக்கோ, சேலையும் சுடிதாரும் வாங்கி வாங்கி நீயும் போட்டுக்கோ. எதுக்கு தெரியுமா, நான் சொன்னா புரியுமா, லோனு வர போகுது, மகளிர் லோனு வர போகுது. என்ன ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு? நாடோடி மன்னர்களே வணக்கம் வணக்கம், நான் வாங்கும் சேலைகளோ சூப்பரா இருக்கும். ஸ்டாப் இட். எவன் அவன்? நான் தாண்டி உன் புருஷன் காட்டு பூச்சி, கண்ணு தெரியாம போயிட்டோ? என் கண்ணுல பூச்சி பட்டையெல்லாம் தெரியறதே இல்ல. அடியே என்னத்துக்கு இப்ப இந்த ஆட்டம்? ஏன் ஒரு மனுஷி வீட்டுல ஆடக்கூடாதா? ஆடக்கூடாதுன்னு என்ன எழுதியா போட்டிருக்கு? ஆடுறதெல்லாம் சரிதான், மத்தியானம் புருஷங்காரனுக்கு சுவார் என்ன வச்சிருக்க? மகளிர் குழு கூட்டத்துக்கு போயிட்டு இப்ப தான் வந்தேன். சோறு ஒன்றும் பொங்கல, பெறவாட்டி தான் பொங்க போறேன். எனக்கு இப்ப வயிறு பசிக்கே, என்னத்தை திங்க? ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, உப்புமா கிண்டி தாரேன், தின்னுட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்னது மத்தியானம் 1:30 மணிக்கு போல மனுஷன் உப்புமா திங்கணுமா? ஏன் 1:30 மணிக்கு உப்புமா திங்க கூடாதுன்னு எழுதியா போட்டிருக்கு? இங்க பாருடி, தமிழ்நாட்டு ஜெயில்ல இப்ப காலையில பொங்கல் தராங்களாம், அது கூடவே அவிச்ச முட்டையும் தராங்களாம், மத்தியானம் நல்ல சுட சுட சோறும் சிக்கன் குழம்பும் தராங்களாம், சாயந்தரம் டீயும் சுண்டலும் தராங்களாம், ராத்திரிக்கு நல்ல சப்பாத்திக்கும் சன்னா மசாலாவும் தராங்களாம். அவங்க என்னத்தை கொடுத்தா என்ன? நான் இப்போ உப்புமா தருவேன், திங்க முடியுமா முடியாதா? நீ இப்படியே உப்புமாவை கிண்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னைய போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். அங்க போனா நல்ல சோறு திங்கலாம். ஏங்க வந்துட்டீங்களா? உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தேடுனே? சாப்பிடலான்னு வந்தேன், வயிறு ரொம்ப பசிச்சுது. சாப்பாடு ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டுங்க. இந்தாங்க இந்த தூக்கு வழியில் இருக்கிற குழம்பு கொண்டு இளிச்சமைனிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. தூக்கு வழியில குழம்பா? என்ன குழம்பு இருக்கு? நீ ஏன் வச்ச? பாவக்காய் சாம்பார் எதுவும் வச்சிடலையே? ஐயோ அதெல்லாம் வைக்கலங்க. சுட சுட மீன் குழம்பு வச்சுருக்கேன், மைனிக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. மீன் குழம்புல வேப்பங்கொட்டை எதுவும் அரைச்சி போட்டுறல? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுத்தமான மீன் குழம்பு, நல்லா சூப்பராக செஞ்சுருக்கேன், தேனாக இருக்கும். எனக்கு பயமா இருக்கே, அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா என்ன செய்ய? ஏங்க வீட்டில் பிரியா இருக்கால்ல, அதனால் அப்படிலாம் எதுவும் செய்யலை. உங்களுக்கு செஞ்சால் மட்டும்தான் மருந்து குழம்பெல்லாம் செய்வேன், மற்ற ஆட்களுக்கு செஞ்சால் வேறு தான் செய்வேன். அதனால் இன்னைக்கு வெறும் மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு வாங்க. ஏனத்தில தானே இழிச்ச வாயான்னு எழுதி ஒட்டி இருக்கு. சரி போய் கொடுத்துட்டு வாரேன், அவங்களாவது நல்ல சாப்பாடு சாப்பிடட்டும். பயப்படாதீங்க, உங்களுக்கு மீன் குழம்பு தான் இன்னைக்கு. லட்சுமி, பிள்ளைகள் தூங்கிட்டாளுகளா? ஆமாங்க, படுத்துட்டாளுங்க. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். நீங்க என்ன தூங்கலையா? எதுக்கு நட்டாம உட்காந்துக்கிட்டு இருக்கீரு? தூங்கத்தான் போற லட்சுமி, நீ வேலையை முடிச்சிட்டு வரட்டும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க காப்பி கீப்பி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, தூங்கத்தான் போறேன். நம்மளும் அப்படியே படுக்க வேண்டியதுதான். ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு படுக்கிறதுக்குள்ள 11 மணி ஆயிருதுப்பா. இப்போ படுத்தாதான் காலையில சீக்கிரம் எந்திக்க முடியும். ஏங்க தூங்கிட்டீங்களோ? இல்ல லட்சுமி, இன்னும் தூங்கல. என்ன விஷயம் சொல்லு. ஏங்க இன்னைக்கு மகளிர் குழுல மீட்டிங் வச்சாங்க, பாத்துக்கிடுங்க. மீட்டிங் தான் மாசத்துக்கு ஒரு தடவை வைக்காங்கல்ல, துட்டு எதுவும் கட்டணுமா? துட்டு தான் போன வாரமே உங்ககிட்ட கேட்டு வாங்கி கட்டிட்டோம்ல. வேற என்ன? எதுக்கு மீட்டிங்கு? எங்க லோன் ஒன்று வந்திருக்கு, ராணியக்கா அதுக்கு தான் இன்னைக்கு மீட்டிங் போட்டாங்க. நம்மளும் வாங்குவோமா? லோனா? லோன் என்னத்துக்குமா இப்போ? எங்க மாடியில் ரூம் கட்டுறதுக்கு நகையை கொண்டு அடகு வச்சோம்ல, அதுக்கு மாசம் மாசம் வட்டி கட்ட வேண்டியிருக்கு. இந்த லோன் வந்துச்சுன்னா அப்படியே திருப்பிடலான்னு பார்த்தேன். நகையும் திருப்பிடலாம். அதுக்கு பிறகு நம்ம மஞ்சுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ரேகாக்கு காலேஜுக்கு கட்டிட்டோம், இன்னும் மஞ்சுக்கு கட்டல. ஒரு 15,000 கட்ட வேண்டியிருக்கு, அதையும் கட்டி விட்டுறலான்னு பார்க்கேன். எம்மா, லோனை எடுத்து எடுத்து போட்டுட்டு கெட்ட முடியாம கஷ்டப்படுதோம்லம்மா. எத்தனை இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்கு, கெட்ட முடியாம நம்ம தான் கஷ்டப்படணும். இப்போ கூட ஒரு லோன் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எப்படி கட்ட? அதாங்க இதை வச்சு அதெல்லாம் அடைச்சி விட்டுருவோன்னு பார்க்கேன். எவ்வளவு வருது? 5,000மா 10,000மா?
ஏங்க 10,000 5,000 இல்லைங்க, 71,428 ரூபா 50 பைசா ஒரு ஆளுக்கு. அவ்வளவு வருதா? அது என்ன கணக்கு? மொத்தம் 5 லட்சம் லோன் வந்திருக்குங்க. அதில் வந்து 7 பேருக்கு பங்கு. ராணி அக்கா ஒரு பங்கு, நம்ம ஒரு பங்கு, 2 ஆயிட்டா. அப்புறம் நெட்டச்சி 1, மாலா வீட்டில் 2, ராதா 1, இளிச்சக்கா 1, அவ்வளோதான் 7 பேர் தான். ஓ, 5 லட்சத்தை 7 பேருக்கு பிரிச்சிட்டீங்களோ? ஆமாங்க, அதுலேயும் யாராவது ஒருத்தர் 2 பேர் வேண்டான்னு சொல்லியிருந்தா நம்மளுக்கு கூட கொஞ்சம் கிடச்சிருக்கும். பங்கு பிரிக்கும் போது கூட வரும்ல. ஆனால் எல்லாம் வேணும் வேணுங்காக. பொக்கவாய் தாத்தாவும் செல்வியும் மட்டும்தான் வேண்டான் இருக்காங்க. அதனால மற்ற எல்லாரும் பிரிச்சுக்கிட்டோம். ராணி அக்காக்கும் ஒரு பங்கு இருக்காக்கும். அவங்க என்ன துட்டு இல்லாமையா இருக்காக? அவங்க எதுக்கு லோன் எடுக்காக? ஏங்க, மகளிர் லோனுன்னா 5 லட்சம் எடுத்தா 2.5 லட்சம் கட்டினா போதும்ல. பாதிக்கு பாதி மானியம் வருது. வர்ற துட்டை எதுக்கு விடணும்னு பார்க்காங்க. கோடி கோடியா துட்டு இருந்தாலும் இந்த ஆசை மட்டும் போக மாட்டேக்கே. ஆமாங்க, அவங்க அப்படித்தான் துட்டு துட்டுன்னு அலைவாங்க. ஆனால் தலைவர் என்னாச்சு அப்படி கிடையாது பார்த்தீங்களா? அவர் தங்கமான மனுஷன். அதான் எனக்கு தெரியுமே. சரி, அப்பனா லோன் வேணும்னு சொல்லிடவா? வாங்கி போட்டா கெட்ட முடியுமான்னு பார்த்துக்கோம்மா. பார்த்து யோசிச்சுட்டு வாங்கு. எங்க இந்த நகையை அடகு வச்சுட்டு திருப்ப முடியாம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும்ல. மொத்தமா துட்டு வரும்போது தானே திருப்ப முடியும். அது பிறகு திருப்பாம நகை அங்கேயே கிடந்துச்சுன்னா மனசு கஷ்டமா இருக்குங்க. நகையை திருப்பி விட்டுருதேன், பிறகு பாப்பாக்கு ஃபீஸ் கட்டிடுதேன். அதுக்கு பிறகு பாப்புங்க, மற்றது துட்டு இருந்தால் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிடலாம். அப்பனா சரி, வாங்கி விடு. ஒரே துட்டை கட்டிட்டு போவும். சரிங்க, நாளைக்கே வாங்கிடுதேன். சரி, பெரியவளுக்கு என்னைக்கு காலேஜ்? ஏங்க, அடுத்த வாரம் காலேஜ் திறக்காங்க சொல்லிட்டாங்கல்ல. அடுத்து அவ வேற கேட்பாளே, காலேஜுக்கு போறதுக்கு புக்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு. அவ கேட்கத்தான் செய்வா. பேக்கு வேணும், அது வேணும், இது வேணும்பா. அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. பழைய பேக்கு இருக்கு, அதையே வச்சுக்கிடட்டும். இப்போதைக்கு புக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும். காலேஜுக்கு போற பிள்ளை புதுசு புதுசா ட்ரெஸ் வேணும்னு கேட்பாளே, ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? ஏங்க, நீங்க சும்மா கிடங்க. அவளே கேட்கலனாலும் நீங்க ஏவி விடுவீங்க போலயே. இப்போ தான் கொடைக்கானலுக்கு போயிருக்கும்போது 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். பம்பாய்க்கு போயிருக்கும்போது 2 பேர் சேர்ந்துக்கிட்டு 10 ட்ரெஸ் வாங்கிட்டாளுங்க. அது காணாததுக்கு தீபாவளிக்கு ஒன்று, பொங்கலுக்கு ஒன்று, கிறிஸ்மஸுக்கு ஒன்று, நியூ இயருக்கு ஒன்றுன்னு எல்லாம் வாங்கத்தான் செய்தாளுங்க. பிறந்த நாளுக்கு வேற வாங்கியிருக்காளுங்க. போதும் போதும், துணிமணியெல்லாம் நிறைய கிடக்கு. துணியில் கொண்டு துட்டை போடக்கூடாது. இருந்தா சரி, இல்லைன்னா வந்து என்கிட்ட தானே நிப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதேன். நீங்கள் காலையில் ஆஃபீஸுக்கு போகணும்ல, தூங்குங்க. லட்சுமி, நாளைக்கு ஆபீஸுக்கு என்ன சாப்பாடு செய்ய போற? ஏங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு முட்டையை ஆம்லேட் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். நீ செய்யற புளிக்குழம்பு நல்லா இருக்குமே. ஒரு 2 டப்பா வச்சிருதியா? ஏன் மனுஷா, ஒரு டப்பா வச்சாலே வேண்டாம், எதுக்கு இவ்வளோ வைக்க? சாப்பிட முடியலன்னு ஏசுவீரு. இப்போ என்ன 2 டப்பா கேட்கிரு? ஆபீஸில் எதுவும் புது ரூட்டு போட்டுட்டீரா? மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி. நீ அப்படிலாம் தப்பா நினைச்சிடாத. அன்னைக்கு ஒரு நாள் மேனேஜர் இருக்காருல்ல, அவரு சோறு கொண்டு வந்திருக்காரு, குழம்பு டப்பாயை கொண்டு வர மறந்துட்டாரு. அதனால என்கிட்ட கொஞ்சம் குழம்பு கேட்டாரு. அன்னைக்கு நீ சாம்பார் வச்சிருந்த, கொடுத்தேன். ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு, ஒரு நாளைக்கு எனக்கும் உங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வாங்கன்னு கேட்டாரு. அதனால தான் உன்கிட்ட 2 டப்பா வைக்க சொன்னேன். முடிஞ்சா வை, இல்லைன்னா விடு. அப்படியாங்க? அது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. சரி, நான் உங்களுக்கு அப்பனா நாளைக்கு 2 டப்பா சோறு வச்சு கட்டி விட்டுருதேன். சரிம்மா, தூங்குவோம். தூக்கம் வருது, காலையில் சீக்கிரம் எந்திக்கணும்ல. சரிங்க, தூங்குதேன். எனக்கும் தூக்கம் வருது. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவிமானோ தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. டெய்லி இருக்கிற 2 ஜிபி டேட்டா காலியே இருக்காது, அதனால தூக்கம் வந்திருக்காது. யோ கண்ணாடி, இங்க எதுக்கு நிக்கிறு? யார் நீங்க? என்ன நெட்டம்மா இப்படி கேட்க? வெளியே கொசு கடிக்கு தங்கம், மாமா உள்ள வந்து படுத்துக்கிடட்டா? அப்படியா மாமா, வெளியே கொசு ரொம்ப கடிக்கோ? ஆமா நெட்டம்மா, வெளியே ரொம்ப கொசு கடிக்கி, தாங்க முடியல. நான் உள்ள வந்து படுத்துக்கிடுது. என்ன? அவ்வளவுதானே மாமா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துருதேன். எங்க வேகமா உள்ள போறா? எதுக்கு போறான்னு தெரியலையே.
ஒருவேளை நம்ம கிட்ட சண்டை போட்டு இவ்வளவு நேரம் உட்காந்து அழுதுருப்பான்னு நினைக்கேன். அதனால போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து, மாமா ஐ எம் சாரி, என்னைய மன்னிச்சிருங்க, இவ்வளவு நேரம் உங்களை வெளியே படுக்க வச்சுட்டேன், உள்ள வந்து படுங்கன்னு என் காலில் உளுந்து கெஞ்சுவான்னு நினைக்கேன். ஒருவேளை எனக்கு ஆரத்தி எடுப்பாளோ, ஆரத்தி எடுத்து உள்ள வாங்கன்னு கூப்பிடுவான்னு நினைக்கேன். ஆரத்தி எடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. என்னது இது, ஆரத்தி எடுப்பான்னு பார்த்தா கொடையும் பேட்டையும் கொண்டு வரா, என்ன செய்ய போறா? நெட்டம்மா, ஆரத்தி தட்டு அடுப்பாங்கரையில இருக்கு, அதுல வச்சு கலக்கறதுக்கு குங்குமம் பூஜை ரூம்ல இருக்கு, நான் வேணா எடுத்துட்டு வரட்டா? நீ எதுக்கு பேட்டை தூக்கிட்டு வந்திருக்க? யோ நாளுக்கண்ணா, எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியே கிடக்கணும்னு சொல்லியும் உள்ளே வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு கொசுக்கடிக்கு உள்ளே வரட்டான்னு கேட்பீரு. அதுக்கு தான் இதை தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த கொடையை வச்சு உங்கள் கண்ணில் விட்டு நோண்டிட்டு அதுக்கு பிறகு இந்த பேட்டை கொண்டு தலையிலேயே நங்கு நங்குன்னு அடிக்க போகிறேன். அடி பாவி மக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கொடையிலேயே நம்ம கதையை முடிச்சிருவா. நம்ம ஓடி போய் வெளியே படுத்துக்கிடுவோம்.